எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா நல்ல முகூர்த்த நேரத்துல தான் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் இல்லற வாழ்க்கை செழிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நேரத்துக்கு பொண்ணு மணவரைக்கு வரலன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் ஐயர் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அட கல்யாண பொண்ணு இல்லைங்க, அந்த பொண்ணை அலங்காரப்படுத்துற என்ன. என் பேரு சக்தி. சிங்கப்பூர் ஜேபியில ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரைடல் மேக்கப் நெட்வொர்க் ஒன்னு பிடிச்சு வச்சிருக்கேன். என்னம்மா, லவ் மேரேஜா இல்ல வீட்ல பார்த்து வச்ச மாப்பிள்ளையா? லவ் மேரேஜ் தான். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பார்த்தா தெரியல உங்களுக்கு? என்னம்மா பொண்ணு, உங்களை கேள்வி கேட்டா உங்க ஃப்ரெண்டு பதில் சொல்றாங்க. பின்ன என் பிறந்த நாள் பார்ட்டியில தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருக்கு. அப்ப கல்யாண நாள் வரைக்கும் தானா இல்ல குடும்பம் நடத்துற போதும் கூடவே இருப்பீங்களா? அது எப்படி முடியும்? முடியாது. பாத்தியம்மா, உன்னை இப்பவே கழட்டி விட்டா. அடி பாவி. இல்ல கல்ட்டியெல்லாம் விடல. அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்பதான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நாட் பேடா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்க 2 பேரும். என்னோட பிரைடல் பேக்கேஜை விட உங்க 2 பேரோட லவ் மேரேஜ் பேக்கேஜ் சூப்பரா இருக்கே. மேல பாருங்க. நேரத்துக்கு பொண்ண மனவரைக்கு அனுப்பியும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்திலயும் அவங்க குறை கண்டுபிடிக்கிற பேர் வழிங்கன்னு. அப்படி இப்படின்னு என் பேமெண்ட்டை வாங்கிட்டு சிட்டா பறந்துட்டேன். என்னமோ செய்யணுமே. கடையில பாலும் டொமேட்டோ சாஸும் முடிஞ்சிருச்சுன்னு அப்பா வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தார்ல. ட்ரை பண்ண போகிறேன். என்னன்னு சுருக்கமாக சொல்லி பார்ப்போம். அங்கிள் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி வாய்ஸ் நோட்லாம் வச்சாராமே, நீ ரிப்ளை பண்ணலன்னு எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரைடலில் இருந்தேன்டி, அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உனக்கு தான் தெரியும்ல, நான் இப்போவே என் பேமெண்ட்டை வாங்கலைன்னா அவங்க மாத கணக்கில் இழுத்தடிச்சிருவாங்க. கடையில் சில சமைக்கிற திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சான். 2 பால் பேக்கெட்டுக்கும் 1 பாட்டில் டொமேட்டோ சாஸுக்கும் அவர் பண்ணுற அக்கப்போடு இருக்க. பப்பா, நான் வேணா ஆன்லைன் ஆர்டர் பண்ணி அனுப்ப சொல்லிட்டா? அங்கிளுக்கு என்ன அவசரமோ? அடியே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத. அவர் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நானே போகிற வழியில் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ அதை கால் பண்ணி சொல்லு சக்தி. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன், நீ பத்திரமா வண்டி ஓட்டு. பாய். என்ன இப்ப சக்திக்கு ஃபோன் பண்ண போறீங்களா? ஆமா, எத்தனையோ தடவை நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறாளே. வந்ததுக்கு அப்புறம் அவன் வாங்கிட்டு வரலன்னா இன்னைக்கு மறுபடியும் நம்ம திரும்ப போகணுமா இல்லையா? தேவையில்லாத அலைச்சல் தானே. அந்த அலைச்சலுக்காவது இல்லாட்டியும் உங்க புலம்பலுக்காவது கண்டிப்பா வாங்கிட்டு வருவான். பொறுப்பா நடந்துக்கிறது உனக்கு புலம்பலா இருக்கா? நாசிலாமா சம்பளுக்கு சரியான உப்பு அளவு போடுறதே உனக்கு தெரியாத. என் கூட இருந்தும் இது கூட உனக்கு தெரியலையே, நான் என்னத்தை சொல்ல? நான் சரியாத்தான் போட்டேன். ஏங்க, கடையில யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எதுக்கெடுத்தாலும் நீங்க குறை சொல்றதும் புலம்புறதும் உங்க கொலை வழக்கமா தானே வச்சிருக்கீங்க. நான் காரணம் இல்லாம குறை சொல்லவே மாட்டேன். அன்னைக்கு சாம்பார்ல முடி விழுந்து கிடக்குது, நல்ல வேலை அது ஏன் கண்ணுல பட்டுச்சு. சாம்பார்ல முடி இருந்தா அது ஏன் முடி மட்டும்தானா? அப்புறம் ஏன் முடி அன்னை இவ்வளவு நீட்டா? சக்தி, நான் உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணேன்? அதான் நான் வந்துட்டேன்லப்பா. ஆமா, நீங்க கால் பண்ணி கொடுத்த
டென்ஷன்ல கடையில என்னமோ கஸ்டமர்ஸ் நிரம்பி வழிறாங்கன்னு நினைச்சேன். இங்க பார்த்தா ஒரே ஒரு ஆளு தான் உட்காந்துருக்காரு. அது இல்ல, உங்க அப்பாவும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு சுத்தி உள்ளவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுவாரு. கரெக்ட். இந்த பாரு மேல இப்ப ஆளு குறைச்சி இருக்குது, திடீர்னு ஆளு கூட வந்துட்டாங்கன்னா என்ன செய்வ? வானத்துக்கும் பூமியும் இப்படி குதிப்பியா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? இது பாருங்க, இதை விட பெரிய பிரச்சனை உள்ளவங்கலாம் வெளியூர்ல இருக்காங்க. இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வரணுமா? அதானே, இவர் ஒருத்தர் பத்தாது. கரெக்ட். இது பாருங்க, நீங்க 2 பேரும் உங்க கலவரத்தை கண்டினியூ பண்ணுங்க. நான் இங்க இருந்தேன்னா என் ஸ்கெட்யூலை நான் மறந்துடுவேன். சோ நான் போறேன். அம்மா போயிட்டு வாரேன்னு சொல்லு. அலமேலு, சொன்னாலும் சொல்லாட்டியும் வந்துதானே ஆகணும். நீ முதல்ல எடுத்துட்டு வந்த ஜாமான் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வா. நான் அம்மா மாதிரி பிரைடல் மேக்கப் செய்ய போறேன். பிரைடல் மட்டும் இல்ல, டிவி ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங்னு போயிட்டே இருப்பேன். ஆசையை பாரு. உனக்கு முதல்ல ப்ரஷ் ஒழுங்கா பிடிக்க தெரியுமா? அதெல்லாம் நான் நல்லா பிடிப்பேன். அம்மா இல்லாத நேரத்துல நான் தானே பழகுறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். உனக்கு எங்க இருக்கு பொறுமை? அம்மா வந்துட்டாங்க. அம்மா, ஸ்ருதியோட ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க. செமத்தியா என்கிட்ட வாங்க போற சூர்யா. அப்படி என்ன என்கிட்ட சொல்ல முடியாத ஆம்பிஷன்? நான் சொல்றேன். சூர்யா சும்மா இருக்க மாட்டேன். அக்காவும் உங்களை மாதிரி மேக்கப் போட போறாங்களா? ஸ்ருதி, உனக்கு ஏமா இந்த ஆசை? இது பாரு, நீ நல்லா படிச்சு அழகா சட்டையெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஏகான் ஆபீஸ்ல வேலை செய். ஓகே? ஏன் அழிச்சு என்னோட போகட்டும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வேலை செய்யணும்னா நிறைய பொறுமை வேணும். நான் சொன்னேன்ல. தம்பி ஏன் சிரிக்கிறீங்க? ஆஃபீஸில் 9 to 5 என்னால் வேலை செய்ய முடியாதுமா. உங்களை மாதிரி 4 இடத்துக்கு போய் 4 பேரை பார்த்து ஜாலியாக வேலை செய்யணும். ஜாலியா? என்னடி, என்ன பார்த்தா ஜாலியா ஊர் சுத்துற மாதிரி தெரியுதா? என்னடி ஏன் காடிக்கண்ணு போட்டிருக்க? நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அதனால தான் போட்டிருக்க. ஓ, நானா? இந்த பாரு, 30 வயசாகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒண்ணுமே சாதிக்கல. அம்மா, ஆக்சுவலி எனக்கு அப்பாவோட ஞாபகமே இல்லை. நீங்கள் தான் சொல்வீங்க, நான் அப்பா மடியில் தான் சிரிப்பேன், அப்பா தோள் தான் தூங்குவேன். உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அப்பாவுக்கு உன் மேல அவ்வளோ பாசம். யூஸ்வலி ஒரு வீட்டில் 2ஆவதா ஒரு குழந்தை பிறந்தா அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளை மேலே நிறைய கவனம் செலுத்துவாங்க, நிறைய பாசம் காட்டுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா அப்படி இல்லை. தம்பி பிறந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு உன் மேலே தான் உயிர். அப்பா இல்லைன்னு ஆனதும் உடஞ்சி போயிட்டீங்களா? உடஞ்சி போகாதது தான் பாக்கி. ஏன்னா நீயும் கை குழந்தையும் உன் தம்பியும் என்னை நம்பி இருந்தீங்களே. ஒரு வாரம் அழுதேன், 1 மாசத்துல பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, என்ன திடீர்னு மேக்கப் செய்யணும்னு ஆசை? உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானும் படிச்சுட்டு வந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒரு கடை திறக்கலாம், நிறைய பேருக்கு வேலையும் தரலாம். நாட் பேடா, பிளானிங்லாம் நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, என்ன ஆயிடுச்சு? தலை வலிக்குதா? நான் வேணா தைலம் பூசி விடவா? இல்ல, இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்க, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். பக்கத்து ரூமில் சூர்யா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவனை வந்து படுக்க சொல்லு. ஓகே? I'll be fine. Okay? Good night. Good night, ma. See you, ma. I love you. சக்தி, நான் தூங்க போறேம்மா. என்னம்மா இது, மூக்குல இருந்து ரத்தம் வருது? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் படுங்க. ஏமா, எங்கேயாவது இழுத்துக்கிட்டியா? இல்லைப்பா, அது வந்து சக்தி.
இந்த சக்தி எப்பவுமே இப்படித்தாம்மா, வேலை வேலைன்னுட்டு உடம்பை கெடுத்துக்கிறது. அவள் உடம்பு மேலே அவளுக்கே அக்கறை இல்லை. டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. ஆமாம், அவள் வேலை செய்யும் போது 1000 தடவை அவளுக்கு கால் பண்ணி இது இல்லை அது இல்லைன்னு புலம்புனது நீங்கள் தானே. அப்புறம் அவள் அலைச்சல் எப்படி குறையும்? ஏமா, சக்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? இந்த வயசுலேயும் நானும் அலமேலுவும் அந்த கடையை நடத்தணுங்கிறது என்ன எங்கள் தலைவிதியா? குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் வருமானம் வந்தால் தான் இந்த காலத்தில் நாம் சர்வைவ் பண்ண முடியும். அங்கிள், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் பண்ணது தப்புனோ இல்லை சக்தியோட நிலைமைக்கு நீங்கள் தான் காரணமோன்னு நான் சொல்லலை. அவளுக்கும் ரெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை தான், ஆனால் அவளால் முடியல. மனுஷனோட பொழப்ப என்னன்னு சொல்கிறது? நாகரிகமும் பொருளாதாரமும் வளர வளர சராசரி வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. இதை வளர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை நெருக்கடின்னு சொல்கிறதா? சக்திக்கு ரொம்ப நல்ல மனசுமா, ஆனால் ஏனோ தெரியல அவளுக்கு மறுபடியும் சோதனைகள் வருது. இப்போ டாக்டரை பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைம்மா. டாக்டர், அவளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இதை குணப்படுத்திடலாங்க. நாம் டிடெக்ட் பண்ண கேன்சர் செல்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ரேடியோ தெரப்பி பண்ண முடியாது. கீமோ பண்ணல. முயற்சி பண்ணலாம். எல்லா பதிலும் என்கிட்ட இல்லை. எதுவாக இருந்தாலும் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் லிமிட்டட். அவளுக்கு இப்போதான் 33 வயசு ஆகுது டாக்டர். நாளைக்கு பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துடும். அதை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் எழுதி எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் தெளிவாக என்னால் பதில் சொல்ல முடியும். இந்த கேன்சர் செல்ஸை நம்ம எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணலான்னு பார்க்கணும். உங்களுக்கு இருக்கிற நேரத்தை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்த போகிறீங்கன்னு பிளான் பண்ணுறது நல்லது. இருக்கிற நேரம்னா என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொரு பேஷண்ட்டும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற இந்த கணக்கு, காலக்கெடு இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஃபிகர் தான். பிரைமரி ஸ்கூல் படிக்கிற 2 பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க அப்பாவை அவங்க எழுதிட்டாங்க. அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இருப்பேல. மேபி 5 இல்லை 6 மாதம் ரஃப்லி. மாசமா? 6 மாசம் தான் குடிக்கிறீங்களா? சக்தி, மேபி நீங்கள் கீமோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணலன்னா உங்கள் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட உங்கள் பாடியில் எனர்ஜி இல்லாமல் வீக் ஆகிடுவீங்க. சக்தி, நேரம் வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை நம்ம விரயமாக்குறோம். ஆனா இவ்வளவுதான் நமக்கு நேரம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நகர்ற ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு விலை மதிப்பில்லாததுன்னு அப்பதான் புரியுது. சாதாரண விஷயத்துக்கே அப்பா ஓவரா புலம்புவாரு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன இவ்வளவு அமைதியா வராருன்னு பாக்குறீங்களா? எனக்கு கேன்சர். டாக்டர் 6 மாசம் தான் கெடு கொடுத்துருக்காருன்னு நான் அப்பா கிட்ட சொல்லலை, மறைச்சிட்டேன். ஏற்கனவே என் மனசுல 1008 கேள்விகள் இருக்கு. இதுல இவர் கேட்குற கேள்விக்கும் என்னால் சேர்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. இந்த ராத்திரி நேரம் இருட்டு கூட ஒரு மாதிரியா பயமா தான் இருக்கு. மரணம் அப்படிங்கிற நிரந்தர இருட்டு என் வாழ்க்கையில இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தி, இந்த நேரத்தில் உனக்கு உன் குடும்ப சப்போர்ட் தேவை. ஏன் அவங்க கிட்ட இருந்து மறைக்க பார்க்குற? சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் தெம் பேப். அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்களே. எவ்வளோ நாள் தான் உண்மையை மறைக்க போகிற? எனக்கு தெரில. ஆனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்ல வேணாம், அவ்வளவுதான். இதே நீயா இருந்தால் சொல்லியிருப்பியா? சொல்லி ஆகணுமே. என் வீட்டில் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம்.
நான் பண்ணுற ஆன்லைன் பிஸ்னஸ் சும்மா ஒரு சப்போர்ட்க்கு தான். ஆனால் என் வீட்டில் அப்பாலேருந்து சூர்யா வரைக்கும் எல்லாரும் ஏன் வருமானத்தை தான் நம்பியிருக்காங்க. அவங்களால எந்த விதத்துலேயும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியாது பட்ரிஷா. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும்? தீர்வு சொல்ல முடியாட்டியும் ஆறுதலாவது சொல்லுவாங்களே. இந்த 6 மாசத்துல அவங்க ஆறுதலை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு சொல்யூஷன்ஸ் தான் வேணும். அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டட்னு சொல்லிட்டாரு. நான் சொல்கிறது என் குடும்பத்துக்கான தீர்வு. ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியாது. கவிதாவும் ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் பண்ணிட்டா. ஸோ என் பிள்ளைங்களுக்காக நான் ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். யூ மீன் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்? ஆமாம், அதுவும் சீக்கிரம் தேடணும். அட்லீஸ்ட் உன் தங்கச்சிக்கிட்டையாவது சொல்லு சக்தி. இல்லாட்டி நான் தான் உண்மையை மறைச்சிட்டேன்னு எல்லாரும் நினைக்க போகிறாங்க. தட்ஸ் ட்ரூ. கவிதா கிட்ட பேசுகிறேன். இந்த நேரத்தில் அவள் என் கூட இருந்தா ஆறுதலாக இருக்கும். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஆறுதலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கவிதா. எனக்கு இப்போ தேவை சொல்யூஷன்ஸ். சரி, டாக்டர் சொன்னதெல்லாம் வச்சுட்டு நீ மனசு உடைஞ்சு போயிடாத. நம்ம செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். இதுக்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்குது. இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ஏற்கனவே நம்ம 2 டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிட்டோம். நான் கிளம்பி வரேக்கா. இந்த நேரத்தில் உன்னை எப்படி தனியாக விட முடியும்? நம்ம வேணா வேறு டாக்டர் கிட்ட போய் ஐ ஹவ் வெரி லிட்டில் டைம் லெஃப்ட் கவிதா. எனக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ப்ரெஷஸ். அடுத்த செகண்ட் நான் நின்றுக்கிட்டு இருப்பேனா இல்லை படுத்த படுக்கையாக இருப்பேனான்னு எனக்கே தெரியல. பயமாக இருக்கு. என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் தான் எனக்கு முக்கியம். சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு சரியா படல. எனக்கும் தான் சரின்னு படலை. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறதுல ஏதாச்சும் உதவியோ தீர்வோ கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்க போகிறது இல்லையே. நான் இப்போ இருக்கிற நிலைமையில் என்னை சுற்றி இருக்கிறவங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டோ இல்லை சோகமாக இருக்கிறதோ பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. உங்ககிட்டயும் தான் சொல்கிறேன். நீ வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே வந்து உப்பாரிக்கு பாரின்னு வச்ச கொன்னுடுவேன். உன் பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. சரி, பிள்ளைங்களோட விஷயத்துக்கு வருவோம். என்ன பிளான்? பிள்ளைங்க பெருசாக வளர வரைக்கும், அவங்க வாழ்க்கையை அவங்களால மேனேஜ் பண்ணுற வயசு வர வரைக்கும் யாராவது அவங்கள தத்தெடுத்து வளர்க்கணும். அதுக்கு நல்ல பேரண்ட்ஸ் தேடணும். உன் மைண்டில் யாராவது இருக்காங்களா? ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இனிமே தான் இதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வாரத்தில் என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. டாக்டர் சொன்ன 6 மாதம் இன்னும் குறைவாக கூட இருக்கலாம். அதில் நடமாடக்கூடிய அளவுக்கு என் உடம்புல தெம்பும் சக்தியும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க கடையில் உள்ள மளிகை பொருளை சரியாக வாங்கி வச்சு வியாபாரத்தை டெய்லி நடத்தவே நேரம் சரியாக இருக்கும். என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நான் தான் காப்பாற்றணும். நான் இல்லாத குறைய தெரியாத அளவுக்கு அன்பான அக்கறையான அப்பாவும் அம்மாவையும் அவங்களுக்கு தேடணும். எங்கே போய் நான் தேட போகிறேன்? எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கு. இதில் இவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குவேன்? சொன்ன மாதிரி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா வீடு வாங்கிட்டேன் பார்த்தியா? எல்லாம் என் சூர்யாக்காக தான். பிறக்க போகிறது பையனை இப்போவே டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்படி பொண்ணு பிறந்தா? அப்படி பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்ல. என் பாட்டி பேர் வைக்கலாமா? உன் பாட்டி பேரா? என்ன வேலம்மாவா? ஐயோ, அது இல்லைங்க. அது எங்க அம்மா பேரு. எங்க அப்பத்தா பேரு சரோஜா. சரோஜா? இதுவும் கொஞ்சம் பழைய பேர் மாதிரி தான் இருக்கு. பட் சரோஜான்னு பேரு வச்சா ரோஜான்னு கூப்பிடலாம்ல. அதுக்கு ரோஜானே பேர் வச்சிடலாமே. இந்த பேர் ஆரம்பத்தில் ரொம்ப குழப்பமா இருக்கு. நீ வேற பேர் சொல்லு. நான் சொன்னதை நீங்க எப்ப கேட்டிருக்கீங்க? என்ன இப்படி சொல்லிட்ட? நீ எதா சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேன். அப்பார்ட்மெண்ட் வேணும்னு நான் கேட்டேன். லேண்டர் ப்ராப்பர்ட்டி தான் வேணும்னு நீ சொன்ன. இப்போ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம்ல. ஆமா, அப்பார்ட்மெண்ட்ல தங்கி தினைக்கும் லிஃப்ட்டுக்கும் காபாக் பார்க்கிங்க்கும் நான் அவஸ்தைப்படணுமா? வேணாம். மாமாவும் அத்தையும் நம்ம கூட வந்து தங்கிக்கிட்டோன்னு கேட்டேன். அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்ல. என்ன சொல்லி கட்டுறீங்க தானே? என்னாச்சு? ஐயோ, உங்க பிள்ளை இங்க உதைக்கிறான். எங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு இப்போ தெரியும். ஸ்ருதி. ஸ்ருதி? உன் பேர் சக்தி, உங்க பேர் ஸ்ருதியா? உள்ளுக்கு இருக்கிறது ஸ்ருதியா சூர்யாவா?
ஒருவேளை 2 பேர் இருக்காங்களோ? ஆட பாவி மனுஷா, இந்த ஆசையெல்லாம் இருக்கா உங்களுக்கு? சக்தி, என் வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எந்த காலத்துலயும் உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமா வராம சந்தோஷமா பார்த்துக்கோ. இதை நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. இந்திரன் இறந்து போனப்போ கூட அதுலேருந்து மறுபடியும் நீ எப்படி மீண்டு வர போகிறேன்னு நான் ரொம்ப ஒரீடாக இருந்தேன். பட் யூ சர்ப்ரைஸ் ஆல் ஓவர் வித் யுவர் ரிகவரி. அப்பவும் சரி இப்பவும் சரி, என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க ஃப்யூச்சர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன அப்போ நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். ஆனால் இப்போ நானே போக போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழி அமைக்காம நான் எப்படி நிம்மதியாக போக முடியும்? ஏன் தான் அவன் விஷயத்தில் கடவுளுக்கு இவ்வளோ ஒரு ஆரவஞ்சனையும் எனக்கு தெரியலக்கா. அதெல்லாம் அவரை பார்க்குறப்ப பேசிக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட கேட்குறதுக்கு லிஸ்ட்டில் நிறைய கேள்வி இருக்குது. பட் அதெல்லாம் முக்கியமே இல்லை. என் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஃபாஸ்ட் பேரண்ட்ஸ் தேடணும். என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பேசுகிறேக்கா? ஒரு கார் வாங்கணுன்னா கூட 4 பேர்கிட்ட விசாரித்து ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். இது பிள்ளைங்களோட எதிர்காலம்க்கா. எப்படி சீக்கிரமாக முடிவெடுக்க முடியும்? ஐயோ கவிதா, அறுக்காத. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. வளன்னு பேசாம கான்ஸ்ட்ரக்டிவா ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. சரி, உன்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் என்ன? ஏற்கனவே பிள்ளைங்க உள்ள பேரண்ட்ஸ் வேணுமா, இல்லை பிள்ளைங்க இல்லாத பேரண்ட்ஸை தான் நீ எதிர்பார்க்குறியா? ஏற்கனவே பிள்ளைங்க இருந்தா நம்ம பிள்ளைங்க மேல பாசமா இருப்பாங்களா? எப்படியும் அவங்க பிள்ளைங்களுக்கு தானே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படியும் சொல்ல முடியாதுக்கா. ஏன்னா பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு அந்த வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க இல்லாதவங்க அவங்க நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. So many questions, so little time. Actually, என்னை விட இவங்களை யாரு இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும்? சொந்த தாயை விட குழந்தைங்களை வேற யாராவது நல்லா பார்த்துக்க முடியுமா என்ன? என்ன கொடுமை இது. எனக்கு ஒரு பிளான் இருக்கு. மல்லிகா ஆண்டி டாட்டரோட பர்த்டே இந்த வீக்கெண்ட் நடக்குது இல்ல? அங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல. என்ன பேசுற நீ? எல்லார்கிட்டயும் தண்டோரா போட்டு என் கதையை சொல்லணும்னு சொல்றியா? அப்பா அம்மா கிட்டயே சொல்ல வேணான்னு சொல்றேன். ஆண்டி கொடுக்குற மூஞ்ச பாரு. அக்கான்னு பார்க்குறேன். சொல்றதே முழுசா கேளு. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். வரவங்களை நம்ம குட்டீஸ்க்கு யார் சரியான ஃபாஸ்டர் பேரண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். லைட்டாக குழந்தைங்களை வளர்க்குறத பற்றி பேசி பார்ப்போம். ஒரு ஐடியா கிடைக்கும்ல. என்ன கவிதா, சொந்தத்திலே பார்க்கலான்னு சொல்றியா? சொந்தத்துலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறேன். அப்படி இப்படி நிறைய பேர் பேச தான் போகிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் கடைசியில் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தத்தில் இவ்வளோ நல்ல மனசு படித்தவங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முகம் தெரியாத 3வது மனுஷக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே பேசி பார்க்கலாமே. அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும்ல. அதுவும் சரிதான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Kavita. Happy birthday to you. பார்த்த ரொம்ப நாள் பிள்ளைங்க வரலையா? பிள்ளைங்களா? அவனுங்களா? தண்டச்சோறுங்க. ஐயா என்ன ராணி, அண்ணன் பிள்ளைங்களை பத்தி இப்படி சொல்றாரு? பின்ன ஒழுங்கா இருக்கணும்ல.
இவ்வளவு ராங்கித்தனம். கொஞ்சம் கவனிக்காம விட்டா வீடே தலைக்கீழால மாத்திருங்க. நிம்மதியா வேலைக்கு போக முடியுதா? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்க வளர்த்த பிள்ளைங்களாச்சே. இவளை சொல்லணும், நான் அப்பவே சொன்னேன் ஒண்ணு போதும். எங்க கேட்டா பொம்பளை புள்ள வேணும்னு சொல்லி இப்ப பாரு 3 பசங்க உயிரை வாங்குறானுங்க. ஆமா, இவருக்கு தெரியாம தனியா பெத்து போட்டேன். பாருங்க, இதுக்கெல்லாம் சமைச்சு போட்டு என்னோட சம்பளம் அழிஞ்சிடுச்சு. ஒழுங்கா படிக்க சொன்ன அதுவும் இல்ல. இவங்க பிள்ளைங்களாச்சே, வேற எப்படி இருக்காங்க? என்ன சொன்ன? இல்ல, அதாவது நீங்க 2 பேரும் ரொம்ப சூடா இருக்கீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எங்களை ஆளு விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது என் பிள்ளைங்க நிம்மதியாக வீட்டில் இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுவாம்மா, என் வீட்டுக்காரரு இப்போ வீட்லேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சிட்டு என்னை போட்டு அடிக்கிறது என்ன, பிள்ளைங்களை போட்டு ஏசுறது என்ன கேட்டால் ஒர்க் டிப்ரெஷனா. நான் தெரியாமல் கேட்குறேன், நமக்கு என்ன டிப்ரெஷன் வந்தால் எங்கே போய் முட்டிக்கிறதா? வீட்டில் தானே குடிக்கிறாரு, கொஞ்சம் ஜஸ்ட். நீ ஏமா கேட்க மாட்டேன்? என் வீட்டுக்காரர் குடிக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லாதப்ப என் மகன் அதில் என்னத்தான் இருக்குன்னு குடிச்சு பார்த்துருக்கான். நல்ல வேலை, அன்னைக்குன்னு பார்த்து நான் ஏர்லியா வீட்டுக்கு வந்துட்டால. பிள்ளைங்களை வீட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க? எங்கள் நேபர்ஹுட் லேடிஸ் எல்லாம் இப்போதான் சேர்ந்து ஒரு கிளப் திறந்திருக்கோம், ஃபீமேல்ஸ் ஃப்ரீடம் கிளப், FFC. எதுக்கு? யாருக்கும் தெரியாம ஆன்லைன்ல போய் டேட்டிங் ப்ரொஃபைல் திறந்து பசங்களோட டேட்டிங் பண்றது என்ன, சேட்டிங் பண்றது என்ன, ஒரே ஜாலி தெரியுமா? இப்படி போனா சீக்கிரமாவே உங்க குடும்பம் காலி. சாப்பிடலையா? அப்புறம் என் பிள்ளைங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவரே சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? வேலை நேரமோ ஸ்கூல் நேரமோ போக நாங்களாம் ராத்திரியில் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எஸ், தட் இஸ் கம்பல்சரி. அதை தான் நான் என் வீட்டில் சொல்லியிருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? வேற என்ன, வரிசையா தமிழ் படம் பார்ப்போம். இவரு தலை விசிறி, நான் தளபதி ஃபேன். ஆனா ஒன்னா சேர்ந்து படம் பார்க்கும்போது ஒத்துமையா சண்டை இல்லாம பார்ப்போம். எஸ், எங்க வீட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 படமாவது பார்க்கலடா, எங்களால் தூங்கவே முடியாது. என் மகனுக்கு சிலம்பரசன்னு பேர் வச்சிருக்கோம், பொண்ணுக்கு சிம்ரன்னு பேர் வச்சிருக்கோம். ரொம்ப நல்லதுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் பேசுனதுல பொங்கல் ரிலீஸ் புது படம் பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன குடும்பமா உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம், கஸ்டமர்ஸ் யாரும் வரலையா? இப்படிதான் கொஞ்சம் மாசமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அப்பா புக்கும் கால்குலேட்டருமா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. பேசினவங்களை நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு மிடுக்கா பர்ஃபெக்டா இருக்காங்க, ஆனா விசாரிச்ச பிறகுதான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் எவ்வளவு கோளாறு இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு கவிதா. ஏதாச்சும் பிரச்சனை உள்ள குடும்பத்துல என் பிள்ளைங்களை சேர்த்துட்டேன்னா? அதுக்கு தான் சல்லடை போட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோங்க்கா. நீயே யோசிப்பாரு, யாரும் நல்லா அப்பா அம்மா ஆகுறது எப்படின்னு காசுக்கு போய் பிள்ளையை பெற்றுக்கிறது இல்லை. பல பேர் பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்கள எப்படி வளர்க்கணும்னு கற்றுக்குறாங்க. அதுவும் என்ன மாதிரி இந்த 80s 90s பேபிஸ்லாம் பேரண்ட்ஸாக இருக்கோம்ல, நாம் எங்கே பெரியவங்க பேச்சை கேட்குறோம். பிரச்சனை முத்தி போனதுக்கு அப்புறம் தான் கூத்துதே கொடையதேன்னு வந்து உதவி கேட்குறோம். ஸோ மச் பந்தா. அப்பா அம்மா பாரு, வயசான காலம் வரைக்கும் வாழ்க்கை துணையோட வாழ்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எனக்கு தான் வாழ்க்கை துணையோட வாழ்கிற பாக்கியம் கிடைக்கல. இப்போ வயசான குடுப்பனையும் இல்லை.
என்ன அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு நீயே பேசுகிற பத்தியா? ஆக வேண்டியதை பார்ப்போம்க்கா. அவங்கள பாத்தியா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன மம்மி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்காங்க? உண்மையில கண்டுபிடிச்சோ? என்னன்னு போய் பார்க்கலாம். அழுவாத அழுவாத அழுமையில அழுவாத. அம்மா ஏன் அழுறீங்க? அப்பா என்ன ஆச்சு? உங்களுக்கெல்லாம் தெரியாம சமாளிச்சலான்னு நினைச்சம்மா. ஆனா நிலைமை கையை மீறி போயிடுச்சு. அப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? நமக்கு இந்த வயசுல இது தேவையா? அப்பா அம்மாக்கு துரோகம் செஞ்சிட்டீங்களா? யார் அவ? அடியே அப்படியே செஞ்சிருந்தாலும் பரவாயில்லையே. கடையை பெருசாக்கணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடை கொஞ்சம் வாங்கிட்டாரு. இப்ப அது நம்ம கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்பா நீங்க உங்க சொந்த காசுல தானே செய்யறேன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன். சரி, அதெல்லாம் பத்தி பேசி என்ன ஆக போகுது? எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டா இருக்கோம். சரி 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 சரி. அப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் அமைதியா இருக்கீங்க? சரி எவ்வளவுதான் கடன்? வியாபாரம் நல்லா நடக்குங்கிற நம்பிக்கையில 1 லட்சம் வெள்ளி கடன் வாங்கினம்மா. அது வட்டி போட்டு குட்டி போட்டு இப்போ 1.5 லட்சம் ஆயிடுச்சு. வட்டி போட்டு குட்டி போட்டு 1.5 லட்சம் வெள்ளியா? கவிதா என்னால முடியல. என்னாச்சு? அம்மா ஏன் இப்பெல்லாம் சீக்கிரமா படுக்க போயிடுறாங்க? அவங்களுக்கு நிறைய புது வேலை வந்திருக்கு, அதனால தான் டயர்டாக இருக்காங்க. ஏன் இப்போ புதுசாக டயர்டாக இருக்காங்க? நீ என்கிட்ட கேள்வி கேட்டது போதும். இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் என்ன ரெட் மார்க்காக இருக்கு? எல்லாம் தப்பு தப்பாக போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சதை சொல்லி கொடுக்காம பிடிக்காததை சொல்லி கொடுத்தா நான் எப்படி நல்லா மார்க் வாங்குவேன்? எல்லா பசங்களும் இதை தானே படிக்கிறீங்க. சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்கிட்டயே கேள்வியா? இப்பெல்லாம் எத்தனை பேர் பேப்பரையோ பேனாவை வச்சு எழுதுறாங்க? ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இது வச்சு தானே டைப் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அப்புறம் எதுக்கு சின்ன பசங்க முதலா எழுதும் போது மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு, கோட்டுக்கு நடுவில் ஆல்ஃபபெட்ஸ் எழுத வைக்கிறாங்க? தேவையே இல்லையே. ஸ்கூல்ல புக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்து அதில் பாட சொல்லி கொடுக்கலாம் தானே? மரங்களையும் காப்பாற்றலாம் தானே? என்னதான் உனக்கு மேக்கப் போட்டு அழகுபடுத்தினாலும் நீ நேச்சுரலாக சிரிப்பிய ஒரு சிரிப்பு, அது உன் முகத்துக்கு ரொம்ப முக்கியம். என் குடும்பத்தில் எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குக்கா. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் கூட போயிடுவேன். குமார் நல்லவராக தான் தெரியுறாரு, ஆனால் நான் இல்லாமல் என் குடும்பம் கஷ்டப்படும்னு எனக்கு தோணுதுக்கா. இது பாரு, எல்லா விஷயத்தையும் நம்ம தலையில் போட்டுக்கக்கூடாது. காலப்போக்கில் இதெல்லாம் சமாளிக்க அவங்க கற்றுக்குவாங்க. எங்கே கல்யாண பொண்ணா லட்சணமாக சிரி பார்க்கலாம். கல்யாணமே பண்ணேன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே. ஆனால் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இல்லைன்னா இன்றைக்கி உதவியாக இருக்கிற நானே என் குடும்பத்துக்கு பாரமாயிடுவேன். என்னம்மா நீ இவ்வளோ யோசிக்கிற? சரி, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இரு. லிப்ஸ்டிக் டச்சப் பண்ணிடுறேன். ஓகே? கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை பற்றி யோசிச்சு நாம் எல்லாம் பழகிட்டோம். திடீர்னு நம்ம நினச்சி பார்க்காத கண்ணுக்கு தெரியாத புது பிரச்சனை வரும்போது தள்ளாடி போயிடுறோம். நாளைங்கிறது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என் கதையில் அது உண்மையாயிடுச்சு. எவ்வளவு கனவுகளோட ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணுறா. அந்த கல்யாணம் ஒரு அத்தியாயம்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு சவால் இருக்குன்னு தெரியறதுக்குள்ள இளமையெல்லாம் காணாமல் போயிடுது. என்னக்கா என்ன சிரிக்க சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? உன் அழகில் மெய் மறந்து போயிட்டேன். போதும் போதும். நம்ம வேற யாராவது பார்ப்போம் சக்தி. உலகமே ஃபைனான்ஷியலி டவுனாக இருக்குது.
இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிம்மதியாக தூங்க முடியல. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? ஏன் 2 பிள்ளைங்களையும் ஒரே பேரண்ட்ஸ்ட்டு கொடுக்கணும்? வேறு பேரண்ட்ஸ்ட்டு பேசி பார்க்கலாமே. ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கே குதிரை கொம்பா இருக்கு. நீ 2 குடும்பத்துக்கு ஆசைப்படுறியா? அதுவும் சரிதான். கவிதா சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் நல்லது தானே. பட்ரிஷா, உன் 2 பிள்ளைங்களோட சேர்த்து என் பிள்ளைங்களும் வளர்க்குறியா? யாரு நானா? என்ன பேசுகிற சக்தி? என்னால் முடிஞ்சிருந்தா இந்த குழப்பம் ஆரம்பித்த போதே நான் முன் வந்திருப்பேன்ல. எங்களுக்கே வருமானம் பத்தலைன்ட்டு நான் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து குடும்பத்தை எப்படியோ அந்த இன்கமில் ஓட்டிகிட்டு இருக்கேன். பேப், கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். யோசிக்காமல் இருப்பேனா? ஃபைனான்ஷியலி இட்ஸ் நாட் பாசிபிள். அவரை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். என்னால் முடியாத ஒரு காரியத்துக்கு ஃபேக் ப்ராமிஸ் தர முடியாத சக்தி. என் 2 பிள்ளைங்களும் உன் வீட்டில் வளர்ந்தா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதான் கேட்டேன். இங்கே பாரு சக்தி, ஏற்கனவே உன் பிள்ளைங்க அப்பா இழந்து கஷ்டப்படுறாங்க. நீனும் இல்லைன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. போகிற இடத்துலையாவது அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது. எல்லாமே இங்கே அவசரமாக தானே நடக்குது. நானும் என்னென்னமோலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையை விட்டுறாத. அதான் நானும் கவிதாவும் சப்போர்ட்க்கு இருக்கோம்ல. கண்டிப்பாக நல்ல பேரண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? எனக்கு பையன் இல்லாத குறைய என் பேர பிள்ளைங்க தீர்த்துட்டாங்க. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? சித்தி மீசா சூப்பர். மீசியா? யாரு பண்ணா? ஸ்ருதியா சூர்யாவா? எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரியாது. சத்தம் போடாதீங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. கவிதா, இது என்ன கோலம்? பாட்டி ரொம்ப சத்தம் போடாதீங்க. நீங்க தூங்கும் போது உங்களுக்கும் மீசை முளைச்சிரும். முளைக்குண்டா? ஏன் முளைக்காது? இந்த வீட்டுல எப்ப என்ன நடக்கும்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல யாருக்காவது அக்கறை இருக்கா? அலமேலு, எதையும் முடிச்சு போடுற. பிள்ளைங்க விளையாடுறாங்க. நம்ம பிரச்சனை நம்மளோடயே இருக்கட்டும். அதுக்கெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாதுங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? பாட்டி நீங்க தான் இப்ப சத்தம் போடுறீங்க. வர உனக்கு அம்மா விடுங்கம்மா. பிள்ளைங்களையே அடிக்கிறீங்க. அலமேலு, என் மேல உள்ள கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறியா? என்ன நடக்குதுங்க? ஏய் கவிதா, என்ன நீயும் எங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? நல்லா கேளு. வெள்ளம் தலைக்கு மேல ஓடுது. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத பிரச்சனை ஒண்ணு என் தலையில வந்து விழுந்திருக்கு. எனக்கு கேன்சர். இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேன். இத நான் யார்கிட்ட சொல்லி அழுவுறது? விட்டா நீங்க எல்லாரும் என்ன இன்னைக்கு கொண்டுறீங்க போல இருக்கு. என்னமா சொல்ற நீ? என்னமா சொல்ற? என் குடும்பத்துல இந்த விஷயத்தை பத்தி சக்தி என்கிட்ட மட்டும் தான் சொன்னா. நேத்து தான் அப்பாவுக்கே தெரியும். ஆமா டாக்டர், ஆமா. ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கிறது எங்களை பக்கத்தான நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனைங்க தலையில பாரமா இருந்துச்சு டாக்டர். டாக்டர், சக்தியை காப்பாற்ற முடியாதா? அவ இன்னும் 6 மாசம் தான் எங்க கூட இருப்பாளா? அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் உண்மை. நம்ம சீக்கிரமா கீமோ ஆரம்பிக்கணும். இல்லாட்டி அந்த கேன்சர் செல்ஸ் ரொம்ப பரவிடும். We must stabilize the cancer cells. தைரியமா இருக்கு சார். சக்திக்காக நீங்க தான் பலமா இருக்கணும். அழாதீங்கப்பா. முடியலையம்மா, முடியலையம்மா. அப்பா சாரிப்பா. இத்தனை வருஷம் ஆகியும் நான் உங்களுக்கு ஒரு பாரமாயிட்டேன்னு தோணுதுப்பா. நீ எங்களுக்கு பாரமா? நீ செல்லண்டா.
என் செல்லம், உனக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் பாரமாயிடக்கூடாதுன்னு தான் இந்த கடையை சொந்தமாக வியாபாரம் நடத்தி சமாளிச்சிடலான்னு எவ்வளவோ போராடினோம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்பா. நிச்சயமாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்கு. ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்கம்மா. கொஞ்சம் சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இங்கே சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்றேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதம்மா. நீ நல்லா சாப்பிடணும். விண்ணை தேடும் வானம்பாடி சிறகை விரித்து பாடியதே, தன்னை மறந்து உயரப் பறந்து சூரிய ஒளியில் வாடியதே, கண்கள் சுழன்று சிறகும் நனைந்து ஒன்றிட நிழலை தேடியதே, மண்ணில் நொறுங்கும் நாழிகை நெருங்க விந்தையில் கண்கள் மூடியதே. நாம் தோற்று போயிட்டோமோ? பொண்ணுங்க 2 பேரையும் அவங்களுக்கு பிடிச்ச பயலுங்களுக்கே நாம் கட்டி வச்சோம். ஆனால் அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொந்தமாக வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக வாங்கின கடனே இப்படி பாரமாக ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. மேலே நல்லது நடக்கும்னு செஞ்சோம். வியாபார லாபத்தில் பேர பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு நினச்சோம். நாம் நல்லது நினச்சி பண்ணினது இப்போ இக்கட்டான நிலைமையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. சக்தியோட நிலைமை தெரியாமல் நாம் அதை அவகிட்ட சொல்லி எல்லாமே தப்பாக போயிடுச்சு. அலமேலு, அப்பா என்னம்மா, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் உன்னை இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற? எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்லப்பா, அது இன்னும் முடியல. இன்னும் 2 பேரண்ட்ஸ் வரதா கவிதா சொல்லியிருந்தா, அதான் அவங்க பார்க்க ரெடி ஆகிட்டேன். இந்த நிலைமையில் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா சக்தி? முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தானமா ஆகணும். நாளைங்கிற பொழுது நிஜமாவே எனக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சேம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இத்தனை வருஷமாக பிள்ளைங்களே இல்லை. இப்போதான் முத பிள்ளை ரெடியாக இருக்கு. எங்களுக்கு பிள்ளைங்களாம் ரொம்ப பிடிக்கும். அதான் உங்ககிட்ட 2 இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு, ஐ மீன் அடாப்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இவர் துபாயில் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒருத்தர் தான் வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் டெய்லி வீடியோ கால்லாம் பண்ணிடுவார். அப்போ வருஷத்துக்கு 2 தடவை தான் அவர் வீட்டுக்கு வருவார். மற்ற நேரம் எல்லாம் வீடியோ காலில் குடும்பம் நடத்துறீங்க. ஆமாம், அதனால தான் 8 வருஷம் எடுத்துச்சு. திரும்ப வர்றதா ஏதாச்சும் பிளானா, இல்லை அங்கேயே இருந்துருவீங்களா? நான் அங்கேயே தான் இருப்பேன். என்ன சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமாங்க? வெரி ஹாய். ப்ரொமோஷன் அது இதெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் வர மாட்டேங்க. உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எங்கள் பிள்ளைங்களா வளர்ப்போம். எப்படி? வீடியோ கால்லையா? உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னாச்சு? ஒரு நாள் நம்ம ஜொகூரில் இருக்க கோத்தாத்தங்கி வாட்டர் ஃபாலுக்கு அங்கே எல்லோரும் பிக்னிக் போயிருந்தோம். அங்கே என் மகன் சத்யா பாறையிலேருந்து வழிக்கு தடிக்குள்ள அவனை காப்பாற்ற என் மகளும் குதிச்சா. 2 பேரும் மூச்சு திணறி இறந்துட்டாங்க. குளிக்க போனவங்க இன்னும் காணுமேன்னு நினைச்சு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம். அங்கேருந்து எல்லாரும் தேடினோம். கடைசியில் 2 மணி நேரம் கழிச்சு அவங்க பாடி. உங்கள் 2 பிள்ளை வயசு தாம்மா எங்கள் பிள்ளைகளுக்கு. ஐ மீன் அந்த ட்ராஜடி நடக்கிறப்ப ஃபோஸ்டர் பேரண்ட்ஸ் வேணும்னு தகவல் கிடைச்ச உடனே என் மனைவி உங்களை பார்க்கணும் ஒத்த காலம் நின்னா. ஆமாம் ஆமாம். எனக்கு என்னமோ அந்த வாட்டர் ஃபால் ட்ராஜடி கப்பல் ஓகேன்னு தோணுது. நல்ல பணக்கார குடும்பம், பிள்ளைங்க அருமை தெரிஞ்சவங்க. பிள்ளைங்க அருமை தெரிஞ்சவங்க தான். பிள்ளைங்க வாட்டர் ஃபாலில் மூழ்கிற வரைக்கும் கண்காண தூரத்தில் இருந்தாங்களோ?
You know what? I'm not convinced. ஏய் அது ஒரு பர்சனல் ட்ராஜடி. யூ டோன்ட் பி சூஸியா. நீ வேணா கவிதாவும் ரகுவும் கேட்டு பாரு, அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. நீ என்னையே கன்சிடர் பண்ணும்போது அவங்கள வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்க கண்ணில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரிஞ்சுது. மேபி யூ ரைட். நீ சொன்ன மாதிரி அவங்க கூட சரியானவங்களா இருக்கலாம்ல. என் அம்மா அப்பா பிரச்சனைக்கு என்ன தீர்வு? எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சால்வ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தான் சால்வ் பண்ணணும். ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்க முடியலையே. ஏன் கவிதா அவங்க பொண்ணு இல்லையா? அவள் அந்த கடன் பிரச்சனை தீர்க்க முடியாதா? என்ன பேசுகிற நீ? அவள் பாவம். அவள் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் செட்டில் டவுன் பண்ணியிருக்கா. அவள் தலையில் திடீர்னு இந்த கடனை கட்டினா நியாயமே இல்லை. ஏன் உனக்கு நடக்கிறது மட்டும் நியாயமா? போகிற வயசா இது? கா கா எந்திரிங்க. கவிதா ஏன் எழுப்புனே? நான் தூங்குறதே அதிசயம். ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? பயந்துட்டியா? இப்படி எல்லாத்தையும் நீங்களே பேசிகிட்டு இருக்காதீங்க. செய்யறதுக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ரகு வாங்க ரகு. ஆஸ்திரேலியாவிலேருந்து எப்போ வந்தீங்க? கீமோ போனதுலேருந்து உடம்பெல்லாம் எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் வெளியே எங்கே போய் வேலை செய்கிறது? யாரும் உன்னை வெளியே போக சொல்ல. உன்னை தேடி சில பேர் வந்திருக்காங்க. என்ன தெரியா? யார்? ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வேணும்னு சில வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தெரிஞ்சுக்க சில பேர் வந்திருக்காங்க. ஆமாவா? ஆனால் இப்படி போனால் நல்லா இருக்காதே. ஐயோ சரி, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக பண்ணிட்டு வந்துடுறேன். பெட்ரிஷா இங்கே எங்கேயோ தான் இருப்பா. அவளை காஃபி கலக்கி கொடுக்க சொல்லிடுங்க. வாங்கக்கா. இருங்க பார்த்து மேலே மேலே. உங்கள் வீட்டில் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எங்கள் வீட்டில் 2 பிள்ளை, பக்கத்தில் ஒரு 4 பிள்ளை இருக்குது. இல்லை நம்ம வீட்டில் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு? பொத்து மதிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளோதான் கதை. ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயாக தான் இருப்போம். சரி, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாச்சும் பிரச்சனைனா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டோம். இல்லை ஸ்கூலே பிரச்சனையாயிடும். 2, 3. உங்கள் பிள்ளைங்க வயசு என்ன? அவங்க இப்போ தான் ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூலா? இன்னும் அந்த ஒரு 18 years old 20 years old அந்த மாதிரி இல்லை? பிள்ளைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டிப்பீங்க? வச்சு வாங்கிடுவோம்ல. வச்சு வாங்கிடுவோம் இன்னும் முத. ஹலோ, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ தான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஸ்ருதிக்கும் சூர்யாவுக்கும் உங்களை விட நல்ல அப்பா அம்மா கிடைக்க மாட்டாங்க. இத்தனை நாளாக அவங்க 2 பேரையும் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. ஸ்ருதி என்ன மாதிரி கொஞ்சம் வாயாடுவா, ஆனால் நல்ல பொண்ணு, புத்திசாலி, பாசமான பொண்ணு. சூர்யா இன்னும் சின்ன பையன். அவன் ஏதாச்சும் வாலுத்தனம் பண்ணானா ப்ளீஸ் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உங்கள் பிள்ளைங்களா உங்கள் வீட்டில் வளர போகிறாங்க. சின்ன வயசுலேயே 2 பேரும் அப்பாவை இழந்துட்டாங்க. இப்போ அம்மாவையும். அந்த குறை தெரியாமல் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். பார்த்துக்கோங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக போட்டு கண்மூடும் காவியமே, கண்ணீரின் ஓவியமே, அன்பான பார்வையிலே வாழ்ந்திடும் உன் செல்வங்களே. உன் தேடல் தீர்ந்ததம்மா, உன் பாரம் ஓய்ந்ததம்மா. செவ்வான
பச்சை பிள்ளைங்களுக்காக இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. அவளுக்கு மட்டும் பெற்றவங்களையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போக ஆசையாக என்ன? எல்லாம் தலைவிதி. புருஷன் கூட போய் சேர்ந்துட்டா. சரி, நீ தைரியமாக இரு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் நடந்த பிறகு மனசு என்னமோ ஏற்றுக்கவே மாட்டேங்குது. பிள்ளைங்க விஷயத்தில் அக்கா ரொம்ப பர்டிகுலராக இருப்பான். அதான் அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் விஷயத்தில் கூட தெரியுங்க, எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். இருந்தாலும் இந்த மனசு யாருக்குங்க வரும்? பிரதர், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் நன்றி சொல்ல என்ன இருக்குது? கவிதா வேணும்னா அக்கா பிள்ளைங்கன்னு பாசத்தில் இந்த முடிவை எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் 3வது மனுஷன். அது என்னங்க 3வது மனுஷன்? ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும்போது அது 2 மனசோட சங்கமம் மட்டும் இல்லை, 2 குடும்பத்தோட சங்கமம். ஆஸ்திரேலியாவிலேருந்து இவர் வந்ததும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசி காலத்தில் சக்தி இப்படி கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தேடல் தொடர போகுது? போதும்க்கா, இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு சொல்கிறோம். எனக்கு தெரியும். பட்ரிஷா சொன்ன பேரண்ட்ஸை தானே நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் பேரை பார்ப்போமே ப்ளீஸ். நாங்கள் அவங்கள பற்றி பேச வரல சக்தி. சூர்யாவையும் ஸ்ருதியையும் நாங்களே வளர்த்துக்கிறோம். நீ எப்படியா வளர்க்க ஆசைப்பட்டியோ அதே மாதிரி முடிஞ்சா இன்னும் நல்லா வளர்க்குறோம். நிஜமாவா சொல்கிறீங்க? இது பாருங்க, என்னை பார்த்து பரிதாபப்பட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். அக்கா, உன் பிள்ளைங்க மேலே உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குன்னு நினைக்காதே. ஏற்கனவே ஆஸ்திரேலியா போனதுலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ உனக்கு இந்த ஒரு நிலைமை வந்த பிறகு என்னை எப்படி செல்ஃபிஷாக அலட்சியமாக இருக்க சொல்கிறேன்? இது கவிதாவோட முடிவு மட்டும் இல்லை, எனக்கும் இதில் முழு சம்மதம். அது மட்டும் இல்லை, மாமாவோட கடன் எல்லாத்தையும் நானே அடிச்சிட்றேன். ஆனால் இனிமேல் நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு, சரியா? அதனால தான் நாங்களே வந்து அவள்கிட்ட பேசணும். இதை விட நல்ல விஷயம் இந்த பிள்ளைங்களுக்கு நடக்க முடியுமா என்ன? ஆல் தி பெஸ்ட் both of you.